Hi dears, welcome back to our channel. நான் ஜனனி. நம்ம ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் வந்து எந்த மாதிரியான வேஸ்லலாம் லேர்ன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, எந்த மாதிரியான வேஸ் இருக்குது, ஒரு டாபிக் எடுத்து அதை சொல்லி பார்க்கணுமா இல்லை சென்டென்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லணுமான்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 5 வேஸ் சொல்ல போகிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ இருக்க ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே இந்த 5மே வெறும் சிம்பிள் டிப்ஸ் தான். நீங்கள் ஆஸ் யூஷுவல் டெய்லி உங்களோட ரொட்டைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 5 ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட இந்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நானும் ரொம்ப ஒரு மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி இங்கிலீஷ் பேசுகிற பொண்ணுலாம் கிடையாது. எனக்கும் பேசிக் லெவல் தான் தெரியும், ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுவேன். ஸோ நான் எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா ஃபுல்லாகவே யூடியூப் தான். யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்காத ரிசோர்ஸஸே இல்லை, எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. உங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சது எல்லாத்தையுமே நீங்கள் யூடியூப்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல யூடியூப் சேனலில், அதாவது உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லித்தர சேனல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி ஒரு சேனல் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து பேசிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் இந்த அது நான் சொல்ல ப்ரெசன்ட் டென்ஸ், ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சப்போஸ் உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியும், நான் ஒரு இன்டர்மீடியேட், என்னால் பேச மட்டும்தான் முடியல, மற்றபடி எனக்கு வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் டிப்பை ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 2, நீங்கள் பண்ண வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா, லேர்ன் வேர்ட்ஸ். இப்போ நீங்கள் யூடியூப்லேயே நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்மளில் முக்கால்வாசி பேர் இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணுறது தான் பாதி டைமை வேஸ்ட் பண்ணுவோம். அந்த இன்ஸ்டாலேயே நிறைய இங்கிலீஷ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் டெய்லி போஸ்ட்டில் போடுறவங்க நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் எப்போ இன்ஸ்டாக்குள்ளே போனாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். ஸோ அதில் நிறைய நியூ வேர்ட்ஸ் இருக்கும். நான் கம்ப்ளீட்டாக அதில் தான் கற்றுக்கிட்டேன். புது வேர்ட்ஸை நீங்கள் டெய்லி பார்க்கும்போது அதை யூஸ் பண்ணணும்னு கூட இல்லை, நீங்கள் பார்க்கும்போதே அது உங்கள் கண்ணு வழியாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த வேர்ட் நம்ம பார்த்துருக்கோம், இதுக்கு இதுதான் மீனிங்குன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ செகண்ட் டிப் வந்து புது வேர்ட்ஸை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சேனல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதாது, அதில் வர வேர்ட்ஸை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும். நம்ம காது வழியாக கேட்குறத விட கண்ணில் பார்க்கும்போது அது ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே அந்த வேர்டை எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்குலாம் நான் வந்து மற்றவங்க கிட்ட பேசினதை விட எனக்குள்ளேயே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளே கொடுக்குறேனே, இப்போ எல்லாருமே நமக்குள்ளே பேசிக்கிட்டே தான் இருப்போம், எப்பயுமே ஒரு செகண்டும் பேசிகிட்டு இருப்போம். இப்போ நமக்குள்ளே பசிக்குதுன்னு என்ன சொல்லுவோம், ஐயோ இப்போ பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாள்ல, அதே இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்க. ஓ ஐ எம் ஃபீலிங் ஹங்க்ரி, அது மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்ல உங்களுக்கு அந்த ஃபியருன்றது இன்னொருத்தரை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வேர்ட் தெரியும். அதனால் அந்த ஃபியரை வந்து உங்களுக்குள்ள இருக்காது, அந்த ஃபியர் இருக்காது. அதை தான் சொல்ல வரேன். நம்பர் 3, ரீடிங் புக்ஸ். நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், புக் ரீட் பண்ணுறது ஒரு 4 புக் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ இந்த தேர்ட் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, புக் ரீட் பண்ணுங்கள். நிறைய புக்கு படிங்க. டெய்லி ஒரு 5 பேஜஸ், சொன்ன மாதிரியே 5 பேஜஸ் படிங்க. அப்படி சில பேருக்கு எனக்கு புக் படிக்க டைம் இல்லை, அப்படி இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, அது மேலே இன்ட்ரெஸ்ட் போக மாட்டேதுன்றவங்க கண்டிப்பாக ஃபோன் பார்ப்பீங்க, வெப் சீரிஸ் இல்லை டிவிலே கூட இந்த சோட்டா பீம்லாம் பார்க்குறவங்க இப்போவும் இருக்காங்க ஆளுங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கீழே சப்டைட்டில்ஸோட பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை பார்க்கும்போது அந்த வேர்ட்ஸை சொல்லியும் பாருங்கள். நீங்கள் உங்கள் வாயை வந்து இங்கிலீஷ்க்கு எவ்வளோ ஃபெமிலியர் படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். அங்கே சப்டைட்டில்ஸ் இருந்தால் அதை படித்து பாருங்கள். எங்கேயாவது ரோட்டில் போகிறீங்கன்னா அந்த போர்டோ இல்லை சென்டென்ஸ் இங்கிலீஷில் எது இருந்தாலும் தயங்காமல் படிங்க. அது நீங்கள் சின்ன வேர்டு தானே நினைக்கலாம், ஆனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இது இப்படி வருமான்ற கன்ஃபியூஷன் ஜாஸ்தியாகவே வரும். ஸோ ரோட்டில் போனால் அதை படித்து பாருங்கள். சப்டைட்டில்ஸ், வெப் சீரிஸ்லாம் பார்க்கும்போது கீழே இருக்க சப்டைட்டில்ஸை படித்து பாருங்கள், அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்றதை கேளுங்க, ஓகேவா? ஏன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ப்ரொனன்சியேஷன். நம்மளது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். ஸோ நீங்கள் அதை கேட்க உங்களுக்கு அந்த வேர்டு ரொம்ப ஈஸியாக போயிடும், ரொம்ப பழக்கமாயிடும். ஸோ தேர்ட் டிப் என்னன்னா, ஒன்று புக்கு படிங்க. ஆனால் நான் புக்கு படிக்கிறத விட்டுருங்கன்னு சொல்லலை, அது ரொம்ப மெயினு. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் சீக்கிரமாக லேர்ன் பண்ணணும்னா புக்கிலேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா புக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை வந்து ஈஸி பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் சப்டைட்டில்ஸ் பார்த்து படிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக லேர்ன் பண்ணுவீங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு. புக் படித்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம், வெப் சீரிஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக அதுலேருந்து ஒரு படி கீழே கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதுதான் தேர்ட் டிப்பு. புக் படிங்க, அப்படி இல்லைன்னா டிவி ஷோஸ் இல்லை வெப் சீரிஸ், அதாவது சப்டைட்டில்ஸோடு இருக்கிறத படித்து பாருங்கள். நம்பர் 4, மிரர் ப்ராக்டிஸிங். இதையும் நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன்.
மிரர்ல நீங்க என்னென்னலாம் வேர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களோ, நான் உங்களுக்கு இந்த டாபிக்ஸும் அனுப்புறேன். ஏ டூ இசட் ஒரு டாபிக் லிஸ்ட் நான் வச்சிருக்கேன். அது இந்த வீடியோ கீழ நான் அட்டாச் பண்றேன். அத பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்ன்னு எடுங்க. இப்ப நீங்க ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அச்சீவ்மென்ட்ஸ். இன்னைக்கு உங்களோட அச்சீவ்மென்ட்ஸ பத்தி பேசுங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷனுக்காக நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி பண்ணுவேன்றத உங்களுக்கு ஒரு விஷன் ஒண்ணு போட்டு காட்டுறேன். நான் சொல்லிடுறேன் முன்னாடி. ஒரு 10 மினிட்ஸோ இல்ல 5 மினிட்ஸோ எடுத்துக்கோங்க. நீங்க இதுவரைக்கும் இப்போ உங்களுக்கு 19 இயர்ஸ், 20 இயர்ஸ் ஆகுதுன்னா, இதுவரைக்கும் நீங்க என்னென்னலாம் உங்களோட ஓன் அச்சீவ்மென்ட்டா ரியலைஸ் பண்றீங்களோ, அத பத்தி பேசுங்க. நீங்க தப்பு தப்பா பேசினாலும் பரவால்ல. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ வச்சு, நீங்க கேட்டத வச்சு, இதுவரைக்கும் நீங்க என்னென்னலாம் பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ்ல கண்டிப்பா ஏதாவது கேட்டிருப்பீங்க. அந்தந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பேசுங்க. நீங்க பேச 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 10த் டே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அதே 20த் அத விட பெட்டரா இருக்கும். 30த் கண்டிப்பா டெஃபினட்டா உங்களுக்கு இங்கிலீஷ் வருதோ இல்லையோ, நீங்க பேசுவீங்கன்ற கான்ஃபிடென்ட் கண்டிப்பா வந்திருக்கும். ஒரு 1 மந்த் இத கன்டினியூஸா நீங்க சாட்டர்டே, சண்டே கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த சாட்டர்டே, சண்டேலாம் நம்ம கண்டிப்பா ஹாலிடேஸ்ல இருப்போம். அந்த பண்ணணுன்ற அந்த மூட் வராது. ஸோ அந்த வீக் டேஸ் மட்டும் மண்டே டு ஃப்ரைடே ஒரு ஒரு கால்குலேஷனா எடுத்து, இல்ல ஒரு டைம் டேபிள் மாரியோ போட்டோ, நீங்க உண்மையிலேயே சீக்கிரமா நான் கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, டைம் டேபிள்லாம் போட்டு, இந்த டேல இதுதான் அச்சீவ் பண்ணிட்டேன்றத டிக் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் புக்கு, அன்னைக்கே வந்து மிரர் பிராக்டிஸ். இது 2ம் மட்டுமே நீங்க ஒரு 30 டேஸ் கன்டினியூஸா பண்ணீங்கனாலே, உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் வந்துரும். நம்ப எல்லார் மாரியும் பேசலாம். நமக்குள்ள பயம் வேண்டாம். நமக்கு இங்கிலீஷ் தெரியும். அப்படின்ற மாரி ஒரு தாட் உங்களுக்குள்ள வந்துரும். ஸோ உங்களுக்கு மிரர் பிராக்டிஸ்க்கான வீடியோ நான் அட்டாச் பண்றேன். ஜஸ்ட் வாட்ச் இட். நான் வாய்ஸ் எடுத்துட்டேன். ஏன்னா வெளியிலேருந்து சவுண்ட் ரொம்ப ஓவரா வருன்றதுக்காக. நீங்க ஒரு மிரர் பிராக்டிஸ் எப்படி விஷுவலா பண்றதுன்றதுக்காக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நம்பர் 5 ஸ்பீக் வித் பீப்பிள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிஸோ இப்போது இங்கிலீஷ் பேசுறதுக்கு கூட யாரும் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே கூட பேசிக்கலாம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மிரர் ப்ராக்டிஸ் மெயினாக நான் இதை ஆட் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் மிரரில் பேசும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்களே கிண்டல் பண்ணலாம், லூஸு, பைத்தியம், தானாக பேசிக்குது அப்படின்னு. ஜஸ்ட் அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்காதீங்க. அவங்களுக்கு தெரியாது. நம்ம மேலே வரும்போது தான் அவங்க யோசிப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுறது, வீட்டில் எல்லாம் திட்டுறது, இதெல்லாம் காதில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மேலே வர முடியாது. உங்களுக்கு கத்துக்கணும்னா, யார் என்ன சொன்னாலும் பரவால்ல, நீங்க பேசி பார்க்கணும். நீங்க தப்பா பேசினா சிரிப்பாங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. நீங்க ஜஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு இத பேசுறீங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க அசால்ட்டா உங்கள வச்சு ஃபன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் காதுல வாங்காம, உங்களுக்கு வேணுன்றத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா மேல வருவீங்க. இந்த மிரர் பிராக்டிஸ மத்தவங்களுக்காக ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ 5த் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அவங்க கிண்டல் பண்ற மாரி ஃபீல் ஆச்சுன்னா, நீங்க ஹர்ட் ஆயிடாதீங்க டக்குன்னு. பிராக்டிஸ் பண்ணி அவங்க முன்னாடியே நல்லா பேசி காட்டுங்க. நீங்க உங்களுக்குள்ளேயே பேசலாம். 5த் டிப் மெயினா அதுதான். ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே. நம்ம எல்லாரும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம் நமக்குள்ள. அது நமக்கே தெரியாது. ஆனா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு நமக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே இருக்க பழக்கம் நம்மள எல்லாருக்குமே இருக்கு. அப்படி பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே நீங்க இங்கிலீஷ்ல பேசிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஹங்க்ரி ஒண்ணு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது மாரி நீங்க என்னென்னலாம் விஷயம் பண்றீங்களோ, வீட்ல சும்மா சுத்திட்டு இருப்போம். இந்த சாட்டர்டே, சண்டேவோ இல்ல நெறைய பேர் எனி டைம் வீட்ல தான் இருப்போம். அவங்க எல்லாருமே சும்மா சுத்திட்டு இருக்கப்போ, நம்ம பண்ற வேலை இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு இப்ப இந்த கதை சொல்ற மாரி நமக்குள்ளேயே பேசிப்போம்ல. இவங்க அப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்கன்னு. இதெல்லாம் இங்கிலீஷ்லயே ட்ரை பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷ உங்களுக்குள்ள கொண்டு வரீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ தான் நீங்க நல்லா ஃப்ளூயன்ட்டா பேசுவீங்க. மத்தவங்களுக்காக எப்பவும் பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் டியர்ஸ். நான் உங்களுக்கான 5 டிப்ஸ சொல்லிட்டேன். இதுக்கு மேலயும் டிப்ஸ் வேணுனா சொல்லுங்க. நான் இன்னும் கிளியரா சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். அதோட உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலோ, இல்ல இந்த மாரி வீடியோஸ் போடணும்னாலோ, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் போடுற எல்லா வீடியோவுமே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டவங்களுக்கான வீடியோஸ் தான். அது கண்டிப்பா கமெண்ட் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கேட்ட வீடியோஸ நான் போட்டுட்டு இருக்கேன். அது மாரி உங்களுக்கு என்ன மாரியான கன்டென்ட்ல வீடியோ வேணும்? இந்த டாபிக்ல எனக்கு இத சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா நான் வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த 5 டிப்ஸ ஃபாலோ பண்ணிட்டு, உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லெவல் எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்லயே சொல்லுங்க. See you.